ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனா தமிழ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி காலையிலேருந்து மதியம் வரையும் நான் என்னென்ன வேலை பார்க்குறேன்னு பார்த்துடலாமா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். இப்போ இதெல்லாம் என்ன குண்டாந்தட்டிலாம் வச்சுட்டு செஞ்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? இது வந்து முருங்கைக்கீரை பொடி சுத்தமாக சரியாக போய்ட்டுங்க. அது இப்போ நான் போட்டு விடணும். இப்போ சாயந்தரம் பாக்கெட் போட்டு விடணும். அதுக்காக முருங்கைக்கீரை பொடிக்கு என்னென்ன ஜாமான் சேர்க்கணுமோ சேர்த்து வறுத்துக்கிட்டு வந்துட்டேங்க. அப்புறம் வந்து முறுக்கு மாவு, இது முறுக்கு மாவுக்கு அதுக்கு ஜாமான் உளுந்துக்கிட்டெல்லாம் வறுத்து போட்டு அதையும் வறுத்துக்கிட்டு வந்து வச்சுட்டேன். இப்போ வந்து மன்னார்குடிக்கு எடுத்துக்கிட்டு போய் திருவையில் போய் அரைச்சி எடுத்துக்கிட்டு வர போகிறேன். இது என்ன பாக்கெட்லாம் போட்டு வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? இந்த பாக்கெட்லாம் வந்து இப்போ காலையிலேயே ஒருத்தவங்க பட்டுக்கோட்டையிலேருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பேக்கிங் பண்ணி கொடுத்துறதுக்காக இப்போ காலையில் இந்த வேலையும் முடிச்சாச்சுங்க. மற்றபடி இன்னும் வந்து அவங்க மாவெல்லாம் கேட்டிருக்காங்க. அந்த மாவெல்லாம் என்னென்ன வேணும்னு கேட்டுக்கிட்டு பாக்கெட் போட்டு அவங்களுக்கு கொடுத்துருவோங்க. இப்போ இந்த முருங்கைக்கீரை பொடியும் அவங்களுக்காக தான் இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை போய் இப்போ அரைச்சிட்டு வந்து இதையும் நான் இப்போ பாக்கெட் போட்டுருவேன். தூள் ஐட்டத்தில் வந்து மிளகாத்தூள் உண்டு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இது இப்போ வெயில் அடிக்க கிளம்பிட்டா. இப்போ முந்தா நாள் வெயில் அடிச்சுது. இப்போ அதில் கொஞ்சம் காய வச்சுருக்கேன் மிளகா. இப்போ இன்றைக்கும் வெயில் அடிச்சதுன்னா மிளகா காய வச்சு நான் திருவையில் எவ்வளோ சீக்கிரம் அரைக்க முடியுமோ அரைச்சி உங்களுக்கு எல்லாருக்குமே மிளகாத்தூளுக்கு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நிறைய பேருக்கு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ சீக்கிரமாக அரைச்சி தந்துடுறாங்க. ஏன்னா கரண்ட் மில்லில் நான் அரைக்கிறது இல்லைங்க. நம்ம மிளகாய் வாங்கி உடனே கூட நம்ம கரண்ட் மில்லில் அரைச்சிட்டு வந்து கொடுக்கலாங்க. அது கலர் மாறி போயிடும். இதுன்னா உங்களுக்கு வந்து நம்ம திருவையில் அரைச்சோம்னா ஒரு வருஷத்துக்குள்ள கலரே மாறாது. 6 மாதத்துக்கு நீங்கள் பழுப்பிடாமல் வாங்கி வச்சுக்கலாங்க. மற்றபடி மாவு ஐட்டங்கள், மல்லித்தூள் எல்லாமே திருவையில் அரைச்சது தான். இட்லி மாவு எல்லாமே திருவையில் அரைச்சது இருக்குது. அதெல்லாம் வேணால் மேலே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க. மற்றபடி பலகாரமும் 4 பலகாரம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். அப்புறம் சாம்பார் பொடி, இட்லி பொடி, முருங்கைக்கீரை பொடி இதெல்லாம் நம்ம வறுத்து செய்கிறது தானேங்க. அதனால் நீங்கள் எப்போ கேட்டிங்கனாலும் நான் வறுத்து அரைச்சி கொடுப்பேன். முருங்கைக்கீரை பொடி எல்லாமே இது இப்போ நான் அரைச்சி ரெடி பண்ணியிருக்கேன்னு சொன்னாக்கா இது ஒரு இப்போ 2 நாளையிலேயே சரியாக போயிடும். ஏன்னா முருங்கைக்கீரை பொடிக்கு ஆர்டர் வாங்கிக்கிட்டு தான் அரைக்கிறது. அப்பப்போ அரைச்சி அப்பப்போ கொடுத்துருது. மிளகாத்தூள் ஒண்டி ரெடி பண்ணிடுறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அப்போ வாங்கிக்கலாம். இப்போ வந்துடுவாங்க அவங்க திருவையில் அரைச்சிட்டு இந்த மாவெல்லாம் இப்போ அவங்களுக்கு பாக்கெட் போட்டு கொடுத்துட்டு மறுபடியும் நம்ம என்ன செய்கிறேன்னு அப்புறம் பார்க்கலாம். மில்லுக்கு போகிறேன்னு சொன்னால் மில்லுக்கு போயிட்டு வந்துட்டேங்க. மில்லுக்கு போயிட்டு வந்தோடனே தேங்காய், பொட்டுக்கடலை, எள்ளு இதெல்லாம் பொரிச்சு போட்டு ஒரு 1/2 கிலோ ஒருத்தவங்களுக்கு கெட்டி உண்டை வாசல் போட்டு விடணும். அதுக்காக இப்போ கெட்டி உண்டை ஊற்றிட்டு தான் அப்புறம் சமைக்க போகிறேன். இப்போ கெட்டி உண்டை ஊற்றிடுவோமா? வாங்க. பாவெல்லாம் காய்ச்சிக்கிட்டு வந்துட்டேன். இப்போ எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தாங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் கேட்குறவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் 1/4 கிலோ வந்தாலும் 1/2 கிலோ வந்தாலும் செஞ்சு கொடுக்குறது தான். எல்லாமே பார்சல் போட்டாச்சு. மாவு ஐட்டங்கள்லாம் கெட்டி உண்டைக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. அதனால் இப்போ கெட்டி உண்டையை ஊற்றிட்டு நம்ம பார்சல் போட்டு விட்டுடலாம். மிளகா பார்த்தீங்களா? இன்றைக்கி சூப்பரான வெயில் அடிக்குதுங்க. கொஞ்சம் தான் ஒரு 3 கிலோ வாங்கி காய வச்சுருக்கேன். இந்த கட்டிலில் போட்டோம்னா இந்த கட்டில் சூட்டில் டக்குன்னு சூடு வரும்னு 3 கிலோ தான் போடலாம். அந்த கட்டிலில் 3 கிலோ வாங்கி போட்டுருக்கேன். இது காஞ்சிட்டுனா இன்றைக்கி நாளைக்கு இந்த மாதிரி வெயில் அடித்தா கூட போதும். திருவையில் கொண்டு அரைச்சிடும். அப்புறம் வந்து முருங்கைக்கீரை, இருந்த முருங்கைக்கீரை காலையிலே வறுத்து பொடி பண்ணி அரைச்சிக்கிட்டே வந்துச்சாச்சு. இப்போ மறுபடியும் முருங்கைக்கீரை அவங்க வீட்லேயே சொல்லியிருந்தேன். கொஞ்சம் தான் அதுக்குன்னு பச்சாந்து கொடுத்துருக்காங்க. இதை இப்போ வதங்க போட்டுடலாம். கெட்டி உருண்டையே ஊற்றிட்டேங்க. கெட்டி உருண்டை விட்டு இப்போ சமைக்கிறதுக்கு வந்துட்டேன். வந்து கடைக்கு டீயை போட்டு ஃபஸ்ட்டு கொடுத்து விட்டுட்டு நம்மளும் ஒரு டீயை குடிச்சிட்டு இப்போ சமையலுக்கு வந்துட்டேன். என்ன குழம்பு வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மோர் குழம்பு தான் வைக்க போகிறேன். நிறையா பூசணிக்காய் போட்டு தான் வச்சுருப்பேன். வெண்டைக்காய் போட்டு வைக்கலாம், பூசணிக்காய் போட்டு வைக்கலாம். அது நீர் சத்துள்ள காயாக போட்டு எந்த காய் வேணுமோ மோர் குழம்பு வைக்கலாம். நிறையா தண்ணி சத்துள்ள காயாக பார்த்து. இப்போ இன்றைக்கி நான் என்ன செய்வேன்னா கடலைப்பருப்பு எடுத்து ஒரு 100 கிராம் ஊற வச்சுட்டேன் நான் காலையே. அப்போ அது ஊறி இப்போ அதை அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி அரைச்சேன் என்ன காமிக்கிறேன். அது ஊறின கடலைப்பருப்பை 1-2மா நம்ம கடலைப்பருப்பு வடைக்கெல்லாம் ஓட்டுறோம்னா அந்த மாதிரி ஓட்டிக்கிட்டு அதில் கொஞ்சம் சோம்பு போட்டு அரைச்சிருக்கேன், கருவேப்பிலை போட்டிருக்கேன், பச்சை மிளகா போட்டிருக்கேன், வெங்காயம். இதை இப்போ நம்ம நல்லா பிணைஞ்சிட்டு தட்டி போட்டுக்க வேண்டியதான். ஏற்கனவே நான் ஃபுல் வீடியோ போட்டிருக்கிறேன். கரெக்டாக உங்களுக்கு நல்ல அளவோடு வேணும்னா இந்த வீடியோ லாஸ்ட்டில் லிங்க் கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள். இப்போ இதுக்கு ஒரு 2 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு இஞ்சி, ஜீரகம் தாங்க கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு வெங்காயம், ஒரு 2 ஸ்பூனுக்கிட்ட தேங்காய், ஒரு ஸ்பூனுக்கிட்ட ஊறின கடலைப்பருப்பு. இதை அரைச்சி எடுத்துக்கலாம். தயிர் சாதத்துக்கு உடம்புச்சி வச்ச தயிர். இப்போ இது மோர் குழம்பு வச்சுருவோமா? இப்போ இதெல்லாம் நான் அரைச்சி எடுத்துட்டு காமிக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே இந்த வடை எல்லாத்தையுமே தட்டி போட்டு எடுத்துக்கலாம். நம்ம பருப்பு உருண்டை குழம்பு வைக்கிறோம்லாங்க, அதுக்கு வடை தட்டி போட்டு குழம்பு வைப்போம். அது அரை வேக்காட்டில் எடுத்தால் போதும் உருண்டை குழம்புக்கு. இது வந்து நல்லாவே வேக வச்சிடணும். ஏன்னா நம்ம மோர் குழம்புல போட போகிறோமா, மோர் நம்ம கொதிக்க விட மாட்டோம். அதனால் நல்லாவே வடையை வேக வச்சு தான் எடுத்துகிட்டு நம்ம குழம்புல போடணும். இப்போ தட்டி போட்டேன்னா மிச்சத்தையும் தட்டி போட்டுட்டு குழம்பு தாளிக்கையில் காமிக்கிறேன். இப்போ மோர் குழம்பு தாளிச்சிடலாமா? வடை தட்டி சட்டிலேயே கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்குது, அதே போதும். அந்த எண்ணெயே போதும். கொஞ்சோண்டு கடுகு, ஜீரகம், ஒரு பட்டை மிளகாய், கொஞ்சோண்டு பெருங்காய பொடி,
குழம்புக்கு தகுந்த மாதிரி பெருங்காய பொடியெல்லாம் சேர்த்து தேங்காய், இஞ்சி, சோம்பு, ஜீரகம் இதை சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். இதை சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான உப்பு, அவ்வளோதான். நல்லா பச்சை வடை அளவு போகிறது கொதிக்கட்டும். வடையை வந்து நல்லா இந்த அளவுக்கு நம்ம சாப்பிட்றது மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும். அவ்வளோதாங்க. நம்ம இப்போ குழம்பை இறக்கிட்டு காமிக்கிறேன். சூப்பரான மோர் குழம்பு ரெடி. வடை தட்டி போட்டு மோர் குழம்பு. இதே மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் மோர் குழம்பு வச்சு பாருங்கள். சூப்பராக இருக்கா? இது நல்லா முதுன்னு ஊறிக்கிட்டு நல்லா எடுத்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக நல்லா இருக்குங்க. இந்த மோர் குழம்பு வைக்கிற அன்றைக்கி எங்கள் பையன் சொல்லுவாப்புல, இன்றைக்கி தான் திருப்தியாக நல்ல சாப்பாடாக சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவாப்புல. சும்மா நம்ம எந்த காய்கறி போட்டு வைக்கிற அன்றைக்கும் சரி, மோர் குழம்பு பொதுவாக மோர் குழம்பு வைக்கிற இன்றைக்கி நல்ல சாப்பாடு நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவாப்புல. ஏன்னா அதிகமாக நான் மோர் குழம்பு வைக்கிறேன்னு நினைப்பீங்கல்ல, அதுக்காக. எல்லாருக்குமே பிடிக்கும், எல்லாருமே நல்லா சாப்பிடுவோம். அவ்வளோதான். சாப்பாடு எல்லாமே இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ சாப்பிட்டு சாம்பிராணி போட்டுட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சீப்பு முறுக்கு செய்யணும், கொஞ்சம் அதிர்ஷ்டம் செய்யணும். அதையும் செஞ்சுக்கிட்டு பார்க்கலாம். எல்லாம் சாப்பாடெல்லாம் ரெடி ஆகி சாம்பிராணி போட்டுட்டு சாப்பிட்டுட்டு வந்தாச்சுங்க. சாப்பிட்டுட்டு வந்து மாவு பிணைஞ்சிட்டேங்க. சீப்பு முறுக்கு செய்ய தான். இப்போ சீப்பு முறுக்கு செஞ்சுக்கிட்டு பார்க்கலாமா? சூப்பராக மாவு பிணைஞ்சமா, மாவு பிணைஞ்சி அழகாக போட்டுட்டு வந்துட்ட பாருங்க. நல்லா பொறன்னு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி உங்களுக்கும் சீப்பு முறுக்கு வேணும்னா நீங்களும் வாங்கிக்கலாம். அதிர்ஷ்டம் தட்ட போகிறேன்னு சொல்லியிருந்தேன்னா அப்போ அதிர்ஷ்டமும் தட்டிட்டு வந்துட்டேன். அதுவுமே சூப்பராக அருமையாக இருக்கும். இந்த பலகாரங்கள் கெட்டி விழுந்தப்புறம் அப்புறம் இப்போ முறுக்கும் கொடுத்து விட்டுக்கிறோம். இதெல்லாம் வேணும்னா உங்களுக்கு வேணாலும் மேலே ஒரு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ எல்லாமே செஞ்சாச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் மாவு ஐட்டங்கள் பார்சல் பண்ணணும். இதுவும் பார்சல் போட்டு கொரியர் ஆஃபீஸில் கொடுத்தோம்னா இன்னைக்கு வேலை முடிஞ்சுது. நாளைக்கு என்ன வேலைன்னு நாளைக்கு பார்க்கலாமா? பாய்.